விஷயம், கேபிள் கார் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகாது, லைட் மூவிங்லேயே இருக்கும். அப்போவே நம்ம இறங்கிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் இங்கே மேலே இப்படி பாருங்கள், கென்டிங்கன்னு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த ஏரோ மார்க் எங்கே போட்டிருக்காங்களோ அது பார்த்து நீங்கள் கரெக்டாக போய்க்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 எஸ்கலேட்டர் நீங்கள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இது நம்ம புக் பண்ணல, ஏன்னா குழந்தைங்க இன்டோர் கேமில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் இன்டோர் கேமை ட்ரை பண்ணிக்கலாம் அவுட்டோர் கேமுக்கு பதிலாக. அவுட்டோர் கேமில் இருக்கிற எல்லாமே இங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சிலது இங்கே இன்டோர் கேம்லேயும் இருக்கும். அது சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதான் கென்டிங். உள்ள பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இது ஒரு பெரிய ஷாப்பிங் மால்னு சொல்ல முடியாது, இது ஒரு பெரிய தீம் பார்க்குன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கலந்த ஒன்று தான் இந்த கென்டிங் ஐலாண்ட். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்கை வேர்ல்டு நம்ம டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணோம்ல, அதோட ஏரியா இது. நீங்கள் டிக்கெட்டை நீங்கள் டேரெக்டாக வாங்குறதா கூட நேரில் வந்து வாங்கிக்கலாம், அது ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டீங்கன்னா பிரிண்ட் அவுட் கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் புக் பண்ணுற எல்லா டிக்கெட்டும் ஃபோனில் இருக்கிறத விட நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம ஃபோன் எப்போ திடீர்னு ஒர்க் ஆகும், எப்போ பேட்டரி தீரும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கியூஆர் கோடு, அந்த பார் கோடோட அந்த பிரிண்ட் அவுட்டை கொண்டு வந்து காட்டினீங்கன்னா இங்கே இருப்பாங்க முன்னாடி, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி உள்ளே போகிறதுன்ட்டு. ஸோ நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண ரைடு இந்த ரைடு தான். இது ரொம்ப கூட்டமே இருக்குல்ல, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த ரைடை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. இந்த ரைடு நாங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா உள்ளே நிறைய ரைட்ஸ், நிறைய கேம்ஸ் இருக்கும். ஸோ இது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. இதோ பாருங்கள், மேலே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ரோலர் கோஸ்டர். இது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. என்னோடய கிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் இப்படி இதோட ரைடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
டைரக்ஷன்லேயும் சுற்றுது இது. அப் அண்ட் டவுன், மேலே கீழே, இஷ்டத்துக்கு சுற்றுது. ஸோ இதுவும் கிட்ஸு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க உட்கார வச்சிட்டிங்கன்னா எல்லாமே ரொம்ப சேஃப். ஸோ கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கப்புறம் நார்மலாக எல்லாத்துக்கும் பசிக்கிறது தான். ஸோ பசி எடுத்துச்சு. எங்கே சாப்பிட்லான்னு எல்லா பக்கம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறக்குள்ளேயே மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. கூட வேறு கொண்டு போகல. ஸோ அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோம். ஸோ இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு அழகாக இருந்துச்சு இந்த இடம். இங்கே நிறையா ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும், பட் நாங்கள் போன போகிற ஒன்றும் நடக்கலை. ஸோ இந்த இடம் வந்து என்ட்ரு ஆனதுக்கப்புறமே ஒரு டிஃபெண்டர் அப்படின்னு ஒரு ரைடு இருக்குது. அந்த டிஃபெண்டர் ரைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த இடம். ஸோ இந்த இடத்த ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால் சின்ன சின்ன வண்டியில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு தேவையான இந்தியன் ஃபுட்ஸ் மாதிரியே இருக்கும். ஒரு இந்தியன்ஸ் ஒரு 2-3 கேரளட்ஸ் பீப்புள் தான் இந்த ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து உங்களுக்கு ரைஸ் பவுல் இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து இங்கே பரோட்டா, சிக்கன் குருமா, அதுக்கப்புறம் காஃபி, நூடுல்ஸ், இதுதான் நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் ஓகே தான், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட்டு நல்லாவே இருந்துச்சு. இதுக்குள்ளே அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பிளானட் ஹேப் ஏரியா. ஸோ இது ரைடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் நாங்கள் போகும்போது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் மற்ற ரைடெலாம் பார்த்துட்டு வந்தபோது அலோவ் பண்ணிட்டாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்களோட ஃபேமிலி என்ஜாய் பண்ண ஒரு ரைடுன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து 2 ரைடு போனாங்க. இதில் ஒரு ரைடு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க, இறங்குறதுக்கு மனசு இல்லை. ஸோ அதுலேயே இன்னொரு ரைடும் கண்டினியூ பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நான் போகல, பட் என் ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க இது. ட்ரை பண்ணாத ஒரு இடம்னா இந்த இடம் தான் சொல்லுவேன் நான். இது வந்து க்ரீனரி இருக்கிற நிறையா ரைட்ஸ் இருக்கிற இடம். இது கண்டிப்பாக நீங்கள் அந்த கென்டிங் உள்ள மேப் இருக்கும், இதை பார்த்து இந்த இடத்த கண்டுபிடிச்சி போங்க. கூட்டமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு ரொம்ப லைக் பண்ணுற இடமா இருந்துச்சு இது ரைட்ஸ் எல்லாம். அது போயிட்டு வாங்க. ஸோ இப்போ நாங்கள் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு 6:30 எல்லா ரைட்ஸும் முடிஞ்சுதாங்க. 6 o'clock or 6:30. ஸோ ரைட்ஸ் முடிஞ்சவொடனே இதே மாதிரி நாங்கள் ஸ்கைவே கேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ வரும்போது தான் டவர் இருந்துச்சு, பட் இருந்தாலும் நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப டயர்டானால அங்கே நாங்கள் இறங்கல. நாங்கள் கீழே வரும்போதே டைம் வந்து ஒரு 6:37 ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ நேராக நாங்கள் வந்து பஸ் ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ண பஸ்ஸோட டிபார்ச்சர் டைமிங், எங்கே எந்த இதுக்கு பிளாட்ஃபார்ம் கூறணும் எல்லா டீட்டெயில்ஸ் இருந்ததை பார்த்துட்டு அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கிளம்பி வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.